என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் என்னன்னா, நான் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறேன், பட் இருந்தாலும் எனக்கு ஜென்ரலாக பாடி பெயின் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் எல்லா விதமான அசஸ்மெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் எதுவுமே வரல. பட் இருந்தாலும் ஜென்ரல் பாடி பெயின் இருக்குங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க பிளட் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து டெஃபிஷியன்சியாக இருந்தது. ஸோ ஒரு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து பாடி பெயினை ரெகுலேட் பண்ணுமா? கட்டாயம் பண்ணும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் டாக்டர் ஆனந்த சுரேஷ், ஃபிசியோதெரபிஸ்ட், தியான் ஹெல்த் கேர், கோவில்பட்டி. ஸோ அப்போ இந்த விட்டமின் டி எங்கே அதிகமாக இருக்கும்? ஸோ நம்ம என்ன தான் ஃபுட்டோட குள்ளதில் வந்து கண்ட்ரோலாக வச்சுருந்தாலும், டயட்டில் கண்ட்ரோலாக வச்சுருந்தாலும், டயட்டுங்கிற குள்ளதில் வந்து இந்த விட்டமின் டி கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு சன்லைட் எக்ஸ்போஷர் அதில் தான் வந்து என்னென்னா இந்த விட்டமின் டி அளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இப்போ இருக்கிற அந்த சன்லைட் எக்ஸ்போஷர் கம்மியாகிறது, க்ளோத்ஸ் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறது அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் டைம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அந்த விட்டமின் டியோட எக்ஸ்போஷர் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகுது. ஸோ இதனாலையுமே நம்மளுக்கு அந்த பாடி பெயின் வந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து கால்சியம் அப்சர்ப்ஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது அதிகமாக யூஸ் ஆகுது. அண்ட் செகண்ட், நம்மளோட போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுல இதோட பங்கு அதிகமாக இருக்குது. அண்ட் தேர்ட், நம்ம மசிலோட ஒர்க்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் இதோட ஹெல்ப் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ விட்டமின் டி கம்மியாகிறதுனால பாடியில் என்ன பிரச்சனை வரும்? மெயினாக கால்சியமோட அப்சர்ப்ஷன் கம்மியாகிறதுனாலையுமே இந்த ப்ராப்ளம் வந்து அதிகம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, கால்சியமோட அப்சர்ப்ஷன் கம்மியாகும் போது போன்ஸுக்கு கிடைக்கக்கூடிய கால்சியமோட லெவல் வந்து கம்மியாகும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் வந்து மசில்ஸோட கான்ட்ராக்ஷன், அதாவது தசை சுருங்கி விரியதுக்கான கால்சியம் சத்தோட அளவும் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இதனால ஜென்ரலாக பாடி பெயின் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உங்களோட உடம்புல விட்டமின் டியோட அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களோட மசிலோட ரெக்கவரியோட டைம் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ இப்படி ஸ்லோ ஆகிறதுனால எக்ஸசைஸோட டாலரன்ஸ் லெவலும் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இதனால அந்த க்ரானிக் லெவல் பெயின் வந்து உங்கள் பாடியில் திரும்பவும் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரிக்கான சிம்டம்ஸ் வந்து கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பெயின் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பெயின் கில்லர் மட்டுமே ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஸோ உங்கள் பிளட்டோட லெவலுமே உங்கள் நியூட்ரியன் லெவலுமே எப்படி இருக்குங்கிற செக் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். தேங்க்யூ.